வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக செயற்குழு கூட்டம் நேற்று நடந்திருக்கிறது. இன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள், தாவேக்கால பொதுக்குழு, எல்லா கட்சியிலையும் பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு தொடர்ந்து நடைபெற தொடங்கிருச்சு சார். நேற்றைக்கு அதிமுக செயற்குழுவில் இப்போ புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளிட்ட ஒரு 16 தீர்மானங்கள் நேற்று நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த செயற்குழு கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜெயலலிதா போன்ற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இந்த மாதிரி தீர்மானங்கள் போட்டு தாங்களே வாழ்த்திப்பாங்க. இந்த மாதிரி செயற்குழு, பொதுக்குழுலாம். அந்த வியாதி இப்போ எடப்பாடியும் தொத்தின்னு இருக்கு. எடப்பாடி இந்த செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை எப்போ எமர்ஜ் ஆனார்? அவர்களே செல்வாக்கு மிக்க தலைவரா? அவரை முதல்வராக நிறுத்தி அவர் என்னைக்காவது வெற்றி பெற்றிருக்காரா? அவர் 21 தேர்தலில் முதல்வர் கேண்டிடேட்டாக போட்டாங்க. அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா மக்கள்? அவர் சீஃப் மினிஸ்டராக வந்தார். யாரோட ஓட்டில் வந்தார்? தனியார் வந்தார். ஜெயலலிதா போட்ட ஓட்டில் தான் வந்தார். இப்போ இவருக்கு எடப்பாடிக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு தற்புகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள். அவருக்கு ஏதோ அவருக்கு எப்போதும் மயிலிற காலை விசிறிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இது அவருக்கு ஒரு ஆலவட்டம் பாடிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது எப்போ பாரு. ஸோ அந்த நிலைமைக்கு அவர் வந்தார்னா அவ்வளோ பெரிய தலைவர் அவர் உருவாகிட்டாரா? ஏடிஎம்கேன்னு எடப்பாடிக்கு அடிமை கூட்டமாக மாறிடுதா தெரியல. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பாஜகவோட கூட்டணி வச்சது அதிமுகவில் கீழே இருக்கிற திடீர்னு கிடக்கிறான் சார். இல்லை, முதல்ல இந்த புகழ்ந்து தீர்மானம் அப்படின்றது எடப்பாடியை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரலையா சார்? அவர் ஒரு ஒற்றை தலைமையை எஸ்டாப்ளிஷ் ஆகிக்க இல்லையா? ஒற்றை தலைமையை எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பாராட்டி தனக்குத்தானே தீர்மானம் போட்டுக்கிறது இருக்குல்ல, இதை ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் தனக்குத்தானே முதுகில் தட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த லெவலுக்கு இன்னும் எடப்பாடி போகலன்றேன். எடப்பாடி அந்த அளவுக்கு இன்னும் செல்வாக்கு மிக்க தலைவர் எமர்ஜார். ஏடிஎம்கே அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய புகழ்பெற்ற தலைவரெலாம் ஆளை. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான தீர்மானம் போட்டு உங்களை நீங்களே முதுகில் தட்டிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக இவருக்கு இந்த வியாதி வந்திருக்கு. இப்போது தன்னை எல்லோரும் புகழணுன்ற வியாதி இப்போ எடப்பாடிக்கு வந்திருக்கு. அந்த வியாதி அவருக்கு பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஒத்த கருத்துடைய அப்படின்னா என்ன? ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை விட்டு அகற்றணும்னு சீமானுக்கு ஒத்த கருத்து இருக்குது, விஜய்க்கு ஒத்த கருத்து இருக்குது. அவர் அவங்களாம் உங்கள்கிட்ட வந்துடுவாங்களா? சொல்லுங்கள், எப்படி வருவாங்க? சீமான் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அவர் பாஜக அணியில் போனால் கூட எனக்கு நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லுவார். அவர் உங்களால் கொடுக்க முடியுமா அவருக்கு? நீங்கள் இன்னும் அதிகாரத்தில் பங்குன்றதையே நீங்கள் அதிமுக இன்னும் தெளிவுபடுத்தலை. ஆக்சுவலாக அதுலேயே உங்கள்கிட்ட குழப்பம் இருக்குது. விஜய் வந்தானே, விஜய் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றாரு. உங்களை ஒரு செகண்டரி லெவலில் தான் வைக்கிறாரு. நான் தான் முதன்மை சக்தின்றாரு. அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? அவர் நீங்கள் பாஜகவோட இருக்கீங்க, கொள்கை எதிரியாக பாஜக வச்சுருக்காரு. அவரை நீங்கள் உள்ளே அப்படியே இழுத்தா கூட அவர் 80 சீட் கேட்பார். அப்போ அவர் 80 சீட்டு, நீங்கள் 80 சீட்டு, பாஜக மீதி சீட்டு இல்லைன்னா அவர் நடக்க போகிறது கூட்டணி ஆட்சியா? முதல்வர் யார்? துணை முதல்வர் யார்? நீங்கள் முதல்வர் ஆகிறதுக்குன்னு அவர் ஏன் உழைக்கணும்? விஜய் உழைக்கணும்? இவ்வளோ கேள்வி இருக்குல்ல. அவர் தன்னை முதன்மை சக்தின்னு சொல்லாமல், நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாமல், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லாமல் இருந்தாருன்னா கூட நம்ம இந்த கேள்வியெலாம் கேட்க மாட்டோம். அவர் இவ்வளோ கேள்வியும் சொன்ன பிறகு நீங்கள் அவர் சேர்த்துட்டீங்கன்னா நம்ம அப்போ எடப்பாடிட்டு கேட்போம். அப்போ நீங்கள் விஜய் முதல்வரத்துக்கு நீங்கள் உழைக்க போகிறீங்களா? நீங்கள் முதல்வரத்துக்கு விஜயை உழைக்கணும். விஜய் சர்க்கிள் என்ன சொல்கிறாங்க? அதிமுக தேஞ்சு போகிறதா நாங்கள் விரும்புகிறோன்றானுங்க. அவங்க தேஞ்சால் தான் சார் எங்களுக்கு வாழ்வுன்றானுங்க. நாங்கள் ஏன் சார் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்? முதல்ல எங்கள் கூட பேசினாங்க, 2-3 தடவை பேசினாங்க. நாங்கள் சொன்னோம் ஈக்குவல் பார்ட்னராக வான்னு சொன்னோம். அவங்களுக்கு அது எங்கள் கட்சியே அழிஞ்சு போய்ட்டு இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன சமயம் பார்த்து அமித்ஷா பிடிச்சி அவங்கள குண்டு கிளி ஆக்கி விட்டார். இப்போ எங்களை திருப்பி நாங்கள் வருவோம் அதிமுகலையும் பாஜகலையும் தேவையில்லாமல் வதந்தியை கிளப்பி விட்றாங்க. இன்றைக்கி எழுதிக்கோங்க. விஜய் வட்டாரத்தில் ஒருத்தர் முக்கியமாக சொல்கிறார், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க சார், எந்த கட்டத்துலேயும் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற அணியில் நாங்கள் போய் சேரவே மாட்டோம், எழுதி வச்சுக்கோங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கடைசி கட்டத்தில் அதிமுக ஓபிஎஸ் விஷயத்தில் தகராறு இல்லை கூட்டணி அரசாங்கம் என்ற விஷயத்தில் தகராறு இளங்கல் விஷயத்தில் தகராறு கடைசி கட்டத்தில் அதிமுக விலகி வந்ததுன்னா, அப்போ ஒருவேளை எங்கள் கூட வந்ததுன்னா அப்போது தமிழ்நாட்டுடைய இந்த பொலிட்டிக்கல் மேப்பே சேஞ்ச் ஆகும். அப்போ வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர, இப்போ அதிமுக பாஜகவோட இருக்கிறையும் நாங்கள் போய் அங்கே சேர்றதுன்றது நடக்காதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க விஜய் கட்சியில். அப்புறம் ஒத்த கருத்துடையன்னு இது அதிமுகலையும் பாஜகலையும் வேணும்னு இந்த விஷயத்தை கிளப்பி விட்றாங்க. தேவையில்லாமல் ரிப்போர்ட்டர்ஸை கேள்வி கேட்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுங்கன்ட்டு பாஜகலையும் தூண்டி விட்றாங்க. ஆக்சுவலாக ஓகே, நக்கீரன், ஜூவி உள்ளிட்ட இதழ்களில் இப்போ கடைசியாக இதில் பாஜகவிடம் சரணடையும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லை, செய்திகள் வெளியிடுறாங்க. சான்ஸே இல்லை. பாஜகவோட சரணடைஞ்சாருன்னா
விஜய் கட்சியோட அழிவு எடுத்த உடனே துவக்கத்திலேயே அது கருக ஆரம்பிச்சிடும், அழிய ஆரம்பிச்சிடும். எப்படி சார் அவங்க சேர முடியும்? அவங்க வந்து சேர்ந்தால் அதிகமான சீட் கேட்கணும். அவங்க வந்து சேர்ந்தால் கொள்கை எதிரியான பாஜக, இவங்க வந்து பெரியார் படத்தை போட்டு ஓட்டு கேட்பாங்க வழிகாட்டின்னு. அது பாஜக ஒத்துக்குமா? அதெல்லாம் ஒத்துக்காது இல்லை. எப்படி அவங்க சேர்த்துப்பாங்க? அவங்க ரெண்டாவது எடுத்த உடனே நீங்கள் வந்து தடுமாறுனீங்கன்னா, முதல்ல கட்சி ஆரம்பித்த உடனே கொள்கை எதிரியான பாஜகவோட போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா, அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி சொல்லிட்டு போய் சேரலாம். கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு நீங்கள் போய் சேர முடியுமா? நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக பாசி சொல்கிறீங்க, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீங்க, அப்புறம் போய் நீங்கள் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக மக்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியெல்லாம் ஒரு கட்ட முறையை தான் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பொருந்தா கூட்டணியாக, எலி போன கூட்டணியாக மாறிடும். அதை மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கட்ட முறையாக அதிமுக பாஜகவை ஏற்றுப்பாங்க. அது சாப்பிட்டு இந்துத்துவா ஆடி இந்துத்துவா ஏற்றுப்பாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆன்டி பிஜேபி லைன் எடுக்கிற ஒருத்தர் வந்து டக்குன்னு போய் அவங்க சேர்ந்தாருன்னா அது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காத ஒரு கூட்டணியாக மாறிடும். ஆக்சுவலாக எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நயினார் நாகேந்திரன் நேற்று பேசுனதும் விஜயனுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டினுக்குள்ளாக்க விஜய் வந்து ஒரு சஸ்பீஷியஸாக சந்தேகத்துக்கிடமான ஒரு கேரக்டராக உருவாக்குற ஒரு விஷயம்தான். அது வந்து பாஜகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை சந்தோஷப்படுத்துறது. நாங்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணி கட்டமைக்க போகிறோன்னு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். நேற்று கூட ஒருத்தட்ட விஜய் பார்ட்டியில் ஒருத்தட்ட பெரிய ஆள்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கான சான்ஸே கிடையாதுன்றார். ஓகே, ஆனால் விஜய் தரப்பில் இப்போது அவர்களுக்கான செலவு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் தான் இந்த பாஜக பேச்சுவார்த்தையும் உள்ளே வர்றதா சொல்கிறாங்க சார். இப்போ ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னா விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் சார்? ரொம்ப அவர் வந்து முதல்ல அந்த கூட்டணி வின் பண்ணணும். ஓகே, அது கணிசமான இடத்த பெறணும். நான் சொன்ன மாதிரி சில போது சேரக்கூடாதவங்க சேர்ந்தாங்கன்னா மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரேடியாக விஜய் வந்து அந்த கூட்டணியிலே விஜய் சேர்ந்துமே பல இடங்கள் வெற்றி பெறல, 2-3 இடங்கள் தான் வெற்றி பெற்றார் வச்சுக்கோங்க. அப்போ அதோட கிரெடிபிலிட்டி ரொம்ப கொஸ்டின் ஆகும்ல. நான் 16லேருந்து 20% ஓட்டு இருக்குது. நான் வந்து மக்கள் வந்து என்னை ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக 2வது சிஎம்மாக என்னை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்து 2-3 இடங்கள் மட்டும் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ அது அவ்வளோதான். அது டேக் ஆஃப் ஆகும். எப்படி ஆகும்? டேக் ஆஃப் ஆகாது. கட்சி டேக் ஆஃப் ஆகாது. அப்போது நீங்கள் தனியாக போட்டு உங்களுக்கு ஒரு 12-13% ஓட்டு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கும் அப்போ இடங்கள் கிடைக்காது. ஆனால் நீங்கள் விஜயகாந்த் மாதிரி அடுத்த எலெக்ஷன் போட்டி போட்டு நீங்கள் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு அரசியலில் நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி மாதிரி அடுத்த தேர்தலில் தோத்தாருன்னா உங்களை வந்து அதிமுகவில் உங்களை விரட்டி விட்ருவாங்க. எடப்பாடி 26ல் தோத்தாருன்னா அதிமுக பொங்கி விழுந்துருவாங்க, விரட்டி விட்ருவாங்க. இதான் கடைசியாக இருக்குது. இதில் ஒரு வின் பண்ணுறாங்க பார்ப்பாங்க, இதில் துரத்தி விட்ருவாங்க. பாஜக நேஷனல் பார்ட்டி, அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், 10 வருஷம் கழிச்சு இருக்கும், அது வேறு விஷயம். பட் விஜய்க்கு வந்து எடுத்த உடனே 2-3 சீட் தான் வாங்க முடிஞ்சது, கூட்டணியில் சேர்ந்தே வாங்க முடிஞ்சதுன்னா அவர் பார்ட்டி அதோட அவ்வளோதான். இப்படியும் சில வியூகங்கள் வருது சார். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போக முடியாம பாஜகவோட சேர விரும்புகிற சிலர், அதிமுகவோட சேர விரும்புகிற சிலர், ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது உள்ள போக முடியாமல் வெளியே நிற்கிறவங்க, இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஃபேக்ஷனாக உருவாக்கும் பொழுது அது வந்து ஒரு போஸ்ட்போலுக்கான ஒரு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணும். போஸ்ட்போல் ஓகே, போஸ்ட்போலில் யார் வேணால் யார் கூட வேணால் செல்லலாம் சார். ஏன்னா போஸ்ட்போலில் வந்து இவங்க கூட சேர்ந்து அதிகாரத்தை அமைக்க முடியுன்ற போது அப்போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போது விஜய் வந்து ஒரு 40-50 இடத்துல வின் பண்ணுறாரு. அதிமுக பாஜகலாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியல, இன்னும் கொஞ்சம் 40 இடம் தேவையாக இருக்குது. அப்போ விஜய் கொடுப்பாராலும் அப்போ ஒரு பொது எதிரி திமுக, அப்போ திமுக ஆட்சி விட்டு அகற்றணுன்ற அடிப்படையில் அவங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேரலாம். தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, மக்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அப்போ போஸ்ட்போலில் சேரணும்னாலும் விஜய் 40-50 ஜெயிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுக்கான பொட்டன்ஷியல் அவருக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் இருக்கா சார்? இல்லை, அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மத்திய வட மாவட்டங்கள் தவிர மற்ற எந்த இடத்துலையும் அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சவுத்துலேயும் கொங்குலேயும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க நேரடியாக திமுகவுக்கு எதிராக இருப்பாங்க. அதே மத்திய வட மாவட்டங்களில் மட்டுமே விஜய் கட்சியும் திமுகவும் எதிராக போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி விஜய்க்கு வந்து இப்போ அதுவும் ஒரு 60 கான்ஸ்டியூன்சியில் அதில் நீங்கள் 40 வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல ஒரு 15 அது கூட சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஓட்டு வாங்கலாமே தவிர வின் பண்ணுறாலும் ஓட்டு வாங்குவீங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து சொல்கிறது ரொம்ப டூ ஏர்லியாக இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த கூட்டணிகள்லாம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி 10 மாதம் முன்னாடியே அமைஞ்சது. அது வந்து இந்த அரசியல் இதில் போக்கில் பார்க்கும்பொழுது இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்ற ஒரு கேள்வி எழுது ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒரு நீண்ட காலமாக தக்க வைக்க வேண்டிய ஒரு கூட்டணியாக இருக்குது.
பலவிதமான மாற்றங்கள்லாம் அரசியலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி ஏற்படுற இந்த கூட்டணி கரெக்டாக இன்னும் 10 மாதம் கழித்து நிலைத்து இருக்குமான்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இது பலமாக பலவீனமாக அந்த 10 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா காலப்போக்கில் பல்வேறு விதமான கருத்துக்கள், கருத்து மோதல்கள், பல விஷயங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே பல விஷயங்கள் வரலாம், மோதல்கள்லாம் வரலாம். ஏன்னா நேற்று கூட தமிழிசை என்ன சொல்கிறாங்க, கூட்டணி கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அதிமுக வாய முடிவு மௌனமாக இருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அதை பற்றி ஒன்றுமே பேசுறது இல்லை. அப்போ நாளைக்கு திடீர்னு வந்து கூட்டணி ஆட்சி தான். இன்றைக்கி ஜேபி நட்டா வந்திருக்காரு. ஜேபி நட்டா ரகசிய சந்திப்பெல்லாம் நடக்கும் எப்படியாது, அவங்க வெளிப்படையாக சந்திக்க மாட்டாங்க. நிச்சயமாக ரகசிய சந்திப்பு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல வேலுமணி தங்கமணிலாம் போய் பார்த்துருவாங்க எப்படியாவது. நட்டாவே ரகசியமாக தான் சந்திக்கணுமா சார்? ஆமாம், எங்க பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்குல்ல, ரகசியமாக சந்திப்பாங்க. ஏன்னா வெளிப்படையாக சந்திச்சுன்னா வந்து பல ஸ்பெக்குலேஷன் வரும் இல்லையா, அதனால் ரகசியமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் சாமியாரோட கான்ஃபரன்ஸ் கலந்துட்டு வந்த பிறகு அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கலந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ கலந்து பேசும்போது அப்போது வந்து நிச்சயமாக இடங்களை பற்றின ஒரு பிரச்சனை வரும். அப்போ ஏன்னா பாஜகவை அதிமுகவை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு 30 இடங்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்க 60 இடங்களுக்கு கீழே வாங்கக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி மீடியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக. ரெண்டாவது அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்றதுல தெளிவாக இருக்காங்க. இவங்க கூட்டணியோடு தான் போட்டின்றது இவங்க தெளிவாக இருக்காங்க. அதிலெல்லாம் கிளாரிட்டி கிடையவே கிடையாது. ஸோ இப்படி கிளாரிட்டி இல்லாத போயிட்டு இருக்கும்போது இவருக்கு எடப்பாடிக்கு என்னென்னா எப்படியாவது சின்ன விஷயத்தில் வந்து நமக்கு ஃபேவரபுளான ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை தண்ணி காமிக்கலான்னு பேசாமல் இருக்காரு ஆக்சுவலாக. அவங்க இதை புரிஞ்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஈர்த்தளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இந்த கூட்டணியை 10 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சது வந்து 2 கட்சி தொண்டர்களும் ஜெல்லாகணுன்றதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலாக. ஆனால் இதுவே வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இல்லை இதுவே வந்து பாசிட்டிவான விஷயமான்றது கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் தலைமை வந்து ரொம்ப ஜெல்லாகிறத பார்க்க முடியுது சார். ஏன்னா தீர்மானத்தில் வந்து பொதுவாக நம்ம ஃப்ளோவில் பேசும்போது பாரத பிரதமர்ன்றது வரலாம், ஆனால் எழுதும்போது இந்திய நாட்டின் பிரதமர் அப்படின்னு தான் எழுதுவாங்க திமுக அதிமுகவில். நேற்று செயற்குழு கூட்ட தீர்மானங்கள் எல்லாத்துலேயுமே பாரத பிரதமர்னே தான் வந்திருக்கிறது. வாழ்த்தியும் கூட, குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புக்கொண்டதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வாழ்த்தியும் கூட பாரத பிரதமர் அப்படின்னே வருது. அப்போ அதிமுக ஒவ்வொரு தடவையும் பாஜகவோட சேரும் பொழுது அதற்குள்ள சில பண்பு மாற்றங்களும் வருதா சார்? அதிமுகவே ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி தானே சார். அதனால் அது வந்து யாரோட சேர்றாங்களோ அதோட அந்த குவாலிட்டியை வந்து தான் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? ஓகே, நான் பாரதம் சொல்கிறது ஒன்று நம்ம தப்புன்னு சொல்லலை வரல. தமிழ்நாட்டில் நம்ம அப்படிலாம் இப்போ பண்ணுறதில்ல. இந்திய நாட்டு பிரதமர் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஈவன் இந்திய அரசையே நம்ம ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுதான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பாஜகவோட சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட அவங்களுடைய டோன், அவங்க லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்க இந்த மாதிரி அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க. எப்படி இப்போது ஒரே ஒரு விஷயத்தில் தான் அதிமுக இன்னும் இதாக இருக்காங்க, கிளியராக இருக்காங்க. திமுக கவர்மெண்ட்டை வந்து ஒரு இந்துக்களுக்கு எதிரான கவர்மெண்ட்டுன்ற விஷயத்தில் அந்த பிரச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த பாஜக செய்கிற அதே மாதிரியான பிரச்சாரத்தை அதிமுகவும் செய்ய ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ரைட். அதில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சார். சார், இதில் மற்ற விஜய் மாதிரியான, சீமான் மாதிரியானவர்கள்லாம் வந்து ஒரு முதல்வர் ஆசையில் இருக்கிறவங்க. ஆனால் முதல்வர் ஆசையே இல்லாத ஒரு 5 பேர் வெளியே இருக்கிறாங்களே சார். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, திவாகரன், ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? இதில் ஓபிஎஸ் வேற வாரணாசிக்கு கிளம்புறாரு. ஓபிஎஸ் வந்து விரக்தியின் எல்லைக்கே போயிட்டார் அவர். ஏன்னா பாஜகவும் அவரை கைவிட்டுரும் போல் இருக்குது கடைசியில். அதாவது அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார், ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அது அந்த கட்சியோட விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓபிஎஸ்ஸை நான் சேர்த்துக்கவே மாட்டேன்றதில் தெளிவாக இருக்கார். சசிகலாவை சேர்த்துக்கவே மாட்டேன்னு தெளிவாக இருக்கார். தினகரனை பொறுத்த மட்டும் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் ஏடிஎம்கேல எந்த பங்கும் கேட்கல. அதனால் அவர் என்டிஏல இருந்துட்டு போனால் பரவாயில்லன்றது அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் அவர் இங்கே அதிமுக வரத்துக்கான வாய்ப்புகள் கதவு க்ளோஸ்டு. அவர் என்டிஏல இருப்பாரா அப்படின்னா அவருக்கு என்டிஏல போய் தாமரை சின்னத்தில் நிற்கணுமா, இல்லை இப்போ ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் நின்னார் அவர். ஸோ அந்த மாதிரி நின்னார்னா வின் பண்ணுவாரா தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு விரக்தியின் எல்லையில் இருக்கார். அவர் இப்போ அவருக்கு என்ன சீட் கொடுப்பாங்க? அவர் ஒரே ஒரு சீட் கொடுப்பாங்க, அல்ல அவர் பையனுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. அவர் தாமரையில் நிற்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவார் அவர்? ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போது தனக்கு ஒரு ஏதாவது வரணும்னு வாரணாசிக்கு போகிறார். வாரணாசியில் அவங்க
சொந்த விஷயமா தான் போகிறார். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டதுனால அந்த காரியம் சம்மந்தமாக போகிறார். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக பிரமுகர்கள், முக்கியமான பிரமுகர்கள், பிரதமருக்கு வேண்டியவர்கள்லாம் வாரணாசியில் வராங்க, அங்கே இருக்காங்க. அதாவது வாரணாசி அவர் தொகுதி தானே, பிரதமரோட தொகுதி தானே. ஸோ அங்கே பிரதமருக்கு வேண்டியவங்க, பிரதமரோட கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்த்து அவங்க மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு என்டிஏல ஒரு கணிசமான சீட் நம்ம வாங்கணும் நம்ம ஆதரவாளர்களுக்கு. இப்போ இவர் இருக்காரு, அவங்க அவர் கூடயே இவர் இருக்கார் இல்லையா, எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க. 3 எம்எல்ஏ கூட இருக்காங்கல்ல, மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கார், கூட இருக்கார், வைத்தியலிங்கம் கூட இருக்கார். ஸோ இவங்களுக்குலாம் 4-5 இடம் வாங்கணும். அவர் குறைஞ்சபட்சம் 5 இடம் வாங்கணும், 5 இடம் அவர் கிடைக்கணும்ல. ஸோ அதனால் இந்த பக்கம் போயிட்டு இப்போ நயினார் நாகேந்திரனும் அவருக்கு பெரிய ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 2 பேருமே ஒரே ஓட் பேங்கை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஒரே ஓட் பேங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இருந்தால் தான் அந்த ஓட் பேங்க் வரும். இல்லை, நயினார் நாகேந்திரனாலே அந்த ஓட் பேங்க் எடுக்க முடியும். அதனால இவர் இப்போ இவரோட முக்கியத்துவம் பின்னாடி போயிடுச்சு. ஆக்சுவலாக ஓகே, ஓபிஎஸும் சசிகலாவும் இருந்தால் தான் அந்த ஓட் பேங்க்கில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த ஓட் பேங்க் கிடைக்கும்ன்ற நிலைமை இப்போ மாறி இருக்கு. நயினார் நாகேந்திரன் அந்த கம்யூனிட்டியோட ஓட்டை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அது முந்தி இருந்ததோட இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓபிஎஸ் தான் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, சசிகலா தான் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் டெல்டாவில் கொஞ்சம் சசிகலா இருந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினகரன் அங்கே இருக்கிறதுனால தினகரனை வச்சு யூஸ் பண்ணி வாங்கிக்கலான்னு இவங்க நினைக்கிறாங்க. தினகரனே போகிறோம் அந்த ஓட் பேங்க் கவர்மெண்ட், தினகரனை நயினாருமே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு இபிஎஸ் நினைக்கிறாரு. அதனால் ஓபிஎஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ ஏதாவது பிரதமர் மூலமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு வாரணாசியில் யார் மூலமாக ட்ரை பண்ணலாமான்ட்டு பிரதமருக்கு வேண்டி உங்களை பிடிச்சி பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இந்த 2 காரியமும் போயிருக்காரு. சொந்த காரியமும் போயிருக்காரு, அங்கே யார் மூலமாவது பிஜேபி ஆட்களை பிடிச்சி நமக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றத்துக்கான வழிகளை பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. பகீரத பிரயத்தனமா இல்லையா சார், ரொம்ப வாரணாசி வரைக்கும் போகிறது? ஆமாங்க, எதேச்சியாக போகிறாரு. இந்த வேலையும் கூட சேர்த்து எதாவது பண்ண முடியுமா? எல்லா இடத்துலையுமே வந்து வாரணாசி வந்து பிரைம் மினிஸ்டரோட தொகுதியாக இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் பிஜேபியோட ஆட்களை பிடிச்சி எதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவார் அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கா சார்? எடப்பாடிக்கு இருந்தது, இவருக்கு இருக்கா சார்? இவர் ஏற்கனவே ஒரு வாரணாசிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தார். ஆக்சுவலாக பிரச்சாரம் பண்ணுறப்போ ஒரு தடவை போயிட்டு வந்தார். ஓபிஎஸ் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காரு ஏற்கனவே ஒரு தடவை வாரணாசிக்கு. ஓகே, ஆமாம். அதனால் வந்து தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனாலையும் நயினார் நாகேந்திரன் அங்கே இருக்கிறதுனாலையும் ஓபிஎஸோட இம்பார்ட்டன்ஸு சவுத்தில் ஒரு ஓட்டு வாங்கி கொடுப்பான்ற அந்த முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு ஆக்சுவலாக. ஓகே, இது ஒரு டிராஜிக்கான எண்ட் இல்லையா சார்? முன்னாள் முதலமைச்சர், நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், ஒரு ரொம்ப டிராஜிக்கான எண்டாக இருக்கே சார். நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் காப்பாற்றலைன்னா அப்புறம் உங்கள் நிலைமை எப்படி தான் ஆகும்? நிறைய எத்தனை பேர் வந்தாங்க அதிமுக பிரிஞ்ச போது, உங்கள் பின்னாடி 11-12 எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க, நிறைய எம்பிக்கள்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி காப்பாற்றுனீங்க? 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன, நீங்கள் ஒரே தர்மருக்கு மட்டும் ஒரே எம்பி சீட் வாங்கி கொடுத்தீங்க, மற்றபடி வேறு யாருக்கு என்ன பண்ணீங்க? அதனால் 2வது, நீங்களும் வந்து எடப்பாடியோட நடந்த பாலிடிக்ஸில் நீங்கள் தோற்றுட்டீங்க. நீங்கள் உங்களால் மேலே வர முடியல, கட்சியில் உங்களுக்கான ஆட்களை சேர்க்க முடியல. ஒரு உரையில் 2 ஆட்கள் எப்போவுமே இருக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் ஒரே உரையில் இருந்தீங்க, அவர் உங்களை முதுகில் குத்திட்டாரு. அது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். நீங்கள் வந்து நம்ம என்றைக்குமே எடப்பாடி நம்மளை குத்துவார், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும். அந்த அரசியல் ஞானம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க. இப்போது அதோட விளைவுகளை சந்திக்கிறீங்க, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.